இந்த ஆட்சியில தொடர் படுகொலைகள் இந்த பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த ஆணவ படுகொலை என்பது 60க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்தே இருக்கின்றன. கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையிலே பல வாட்டிய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு. 2 மாதத்திற்கு ஒரு ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாட்டில் இதுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தஷ்வந்த் கேஸ்ல உங்களுடைய நடைமுறை என்ன, உங்களுடைய யோக்கியம் என்னன்னு நம்ம அதிலே பார்த்துருக்கலாம். அந்த கேஸிலே அவனுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதற்கு இந்த அரசுக்கு உரிய திராணி இல்லை என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். போகிற வழியில விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டதா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவருடைய உறவினர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது திட்டமிட்ட ஒரு ஆணவ படுகொலை. சுனில்குமாரை தாக்கிவிட்டு அவனை கடுமையாக பேசிவிட்டு அந்த பெண்ணை மீட்டு கொண்டு இருக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு, மது அறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் காலையில தூங்கி கண் விழிச்சு பார்த்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள்கடத்தல், சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், ரவுடியுசம், கட்ட பஞ்சாயத்து, ஆள்கடத்தல், வழிப்பறி, இன்னும் எண்ணற்ற தினந்தோறும் இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருப்பது நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பள்ளிக்கு சென்ற ஆசிரியையை கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது இன்னைக்கு நேற்று நடக்கல, தொடர்ந்து இந்த ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் பக்கத்துல ஒரு கிராமத்துல காதலிக்க மறுத்த ஒரு ஆசிரியை கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் மக்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அண்மையில போன வாரம் ராமேஸ்வரத்துல பள்ளி மாணவி சீருடையில கொலை செய்யப்பட்டார் காதலிக்க மறுத்ததற்காக. இப்போ பாபநாசத்தில் தஞ்சை மாவட்டம் மாரியம்மன் கோவில் அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஜீரோ. ரொம்ப கொடுமையான ஒரு ஆட்சி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் முதல்வர் என்ன சொல்றாரு? சட்டம் ஒழுங்கு நான் கையில வச்சிருக்கிறேன், இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குறோம், மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் சிறப்பா இருக்கு அப்படின்னு மார்தட்டி சொல்றாரு. ஆனா இவருடைய ஆட்சியில இவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அந்த துறையில தான் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்குது. ஒருபுறம் நம்ம தென் தமிழகத்துல பார்த்தோம்னா சாதிய ஆணவ பிரச்சனை, மாணவர்கள் கயிறை கட்டி கொண்டு அங்க என்னென்ன பிரச்சனை ஈடுபடுறாங்க, ஒரு சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்ததாக பஸ்ல வச்சு வெட்டக்கூடிய சம்பவம் எந்த ஆட்சியில் நடந்தது, விளையாட்டு போட்டிகளில் ஒரு மாணவர் வெற்றி பெற்றால் அவருக்கு எதிராக என்ன மாதிரியான தாக்குதல்கள் நடைபெற்றது, இதையெல்லாம் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் விருது வழங்குவதும் முனைவர் பட்டம் பெறுவதும் தன்னை தானே பெருமைப்படுத்திக் கொள்வதுமாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சட்ட ஒழுங்கு என்பது தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சொன்னம்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் நந்தகுமார். இவருடைய மனைவி பெயர் சத்யவாணி. இவருடைய மகன் சுனில்குமார். அதே போல அதே கிராமத்தை சார்ந்த ராஜீவ்காந்தி கவிதா, இவருடைய மகன் முருகன். இவர்கள் எல்லாருமே ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாம் பெங்களூர்ல கூலி வேலை செய்யறவங்க. ஆனால் இவருடைய மகன்கள் 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய டிப்ளமோ கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் நேற்றைய முன்தினம் இருவரும் வீட்டை விட்டு கடத்தருக்கு சென்று விட்டு வருவதாக, அதாவது பாலக்கோடு சென்றிருக்கிறார்கள். போகிற வழியில விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டதா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஆனால் அவருடைய உறவினர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது திட்டமிட்ட ஒரு ஆணவ படுகொலை. தருமபுரி மாவட்டத்தில் இது போன்ற பல சம்பவங்கள் வெளியிலே வராம மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மகன்களை திட்டமிட்டு மாற்று சமுதாயத்துக்காரனர் படுகொலை செய்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். உண்மையிலே அங்க என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, முருகன் என்பவரும் சுனில்குமார் என்பவரும் ஒரே கிராமத்தை சார்ந்தவர்கள் தான். அங்க சம்பவம் என்ன என்று விசாரித்தால், சுனில்குமார் திம்பம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று சாதி பெண்ணை, அதாவது கனிஷ்கா என்கிற ஒரு பெண்ணை காதலித்து வந்திருக்கிறார். கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி ஒரு பகுதியில் குடியேறி இருக்கிறார்கள். இதனை அறிந்து கொண்ட கனிஷ்காவுடைய பெற்றோர்கள் சுனில்குமாரை தாக்கிவிட்டு அவளை கடுமையாக பேசிவிட்டு அந்த பெண்ணை மீட்டு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த புறம் முருகன் என்பவர் வேறொரு மாற்று சாதியினர் பெண்ணையும் அவரும் தனியாக காதலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பொண்ணும் திம்பம்பட்டி பகுதியில் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 2 பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்களும் மாற்று சாதி பெண்ணை காதலித்திருக்கும் பொழுது பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் சுனில்குமார் காதலித்த பெண், அதாவது கனிஷ்காவுடைய பெற்றோர்கள் ஏற்கனவே சுனில்குமாரை கடுமையாக எச்சரித்து ஒரு முறை தாக்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அந்த பெண்ணை மீட்டு கொண்டு அவருடைய ஊர் திம்மம்பட்டியில் வைத்திருக்கும் பொழுது அந்த பெண் அந்த எதிர்ப்பையும் மீறி மீண்டும் சுனில்குமாரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மறுபடியும் தங்கள் பெண் வீட்டை விட்டு வெளியேற வேண்டுமா என்ற கோணத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக கடத்தெருவில் வைத்து மறுபடியும் அவரிடம் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் கடந்த 2 நாளுக்கு முன்பாக தருமபுரி மாவட்டம் ஆரண்டல்லிங்கிற பகுதியில் இந்த வாகன விபத்து ஏற்பட்டதா கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஆனால் பெற்றோர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க.
திட்டமிட்டு எங்களுடைய மகன்களை இந்த மாற்று சாதியில் காதலித்ததால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லி அவர்கள் பெற்றோர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த இறந்து போனவுடைய மாணவர்களுடைய உடலை வாங்காமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் அந்த 2 பேருடைய உடல்களும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறையோ இதுவரையிலும் அது குறித்து ஒரு முழுமையான விசாரணை நடத்தாமல் என்ன நடந்திருக்குது என்பது குறித்து ஒரு அறிக்கை வெளியிடாம இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்தை வந்து நம்ம சொல்லவே வேண்டாம். அந்த மாவட்டம் எப்படி, அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நம்ம கடந்த காலங்களில் தெரியும். அண்மை காலமாக அந்த மாவட்டங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அதே தருமபுரியில் திவ்யா இளவரசன் காதலித்ததாக நம்ம ஒரு சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்டிருப்போம். இதுவரையிலும் இளவரசன் எப்படி இறந்தார், அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் அப்படின்றது குறித்து இதுவரையிலும் விடை தெரியாமல் இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் தருமபுரி மாவட்டம் மட்டுமல்ல, பல மாவட்டங்களில் இந்த ஆணவ படுகொலை என்பது தலைவிரித்தாடுகிறது. ஆனால் அரசு ஏதோ ஒரு பெயர் அளவிற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம், சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம், இரும்பு கரம் கொண்டு அடுக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை உண்மையிலே இது ஆணவ படுகொலை தானா அல்லது விபத்தா என்பது தெரியப்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை, காவல்துறையினுடைய கடமை. ஆனால் இன்னைக்கு அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு என்பது சீர்கொட்டி இருக்கிறது. தொடர் போராட்டங்களை வந்து பல்வேறு கட்சியினர் முன்னெடுத்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு புறம் காவல்துறை என்ன சொல்லுது, அந்த பைபாஸ் சாலையில் இவங்க டீ குடிச்சிட்டு போனாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கு, மது அறிந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எதுவாக இருந்தாலும் தெளிவாக அந்த விஷயத்தை வந்து சொல்லுங்க. ஆனால் பாதிக்கப்பட்டவுடைய அந்த பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மாற்று சாதியில் காதலித்தனால் தான் தங்களுடைய மகன்கள் வந்து ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு உரிய நீதி வேணும்னு இவங்க சொல்றாங்க. தருமபுரி சம்பவத்தை பொறுத்தவரை உண்மையிலே இது ஆணவ படுகொலை தானா அல்லது விபத்தா என்பதை தெரியப்படுத்த வேண்டியது அரசின் கடமை. சமீபத்தில் நம்ம பார்க்கலாம், திருநெல்வேலியில கவின் என்ற ஒரு பட்டியலினத்த மாணவர் காதலித்த ஒரே குற்றத்திற்காக படுகொலை செய்யப்பட்டார். இப்படி இந்த ஆட்சியில தொடர் படுகொலைகள் இந்த பட்டியலினத்து மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த அரசு. கேட்டா என்ன சொல்லுவாங்க, சமூக நீதியை நாங்க பாதுகாக்கிறோம், பட்டியலின மக்களுக்கு நாங்க ஆதரவா செயல்படுறோம், இந்த ஆட்சியில எந்த சாதிய பிரச்சனையுமே இல்ல, இது அனைவருக்குமான அரசு, இது பெரியாருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய அரசு அப்படின்னு மாத்தட்டி சொல்லுவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள்ல பட்டியலின மக்களுக்கு எதிரான அந்த ஆணவ படுகொலை என்பது 60க்கும் மேற்பட்ட படுகொலைகள் நடந்திருக்கின்றன. கம்யூனிஸ்ட் போன்ற பல்வேறு இயக்கங்கள்லாம் தொடர்ந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பது தொடர் கோரிக்கையாக வைத்திருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தமிழக அரசு, திமுக அரசும் அது கண்டு கொள்வதும் இல்லை, காது கொடுத்து கேட்பதும் இல்லை. கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையிலே பல வாட்டிய கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு. அது எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி, ஆணவ படுகொலை என்பது ஒரு தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு செயல், ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு செயல். ஆனால் இன்னைக்கு அரசு அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டா நாங்க பேருக்கு ஒரு குழு ஒன்று அமைக்கிறோம். சமீபத்தில் அந்த கவின் படுகொலைக்கு பிறகு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் இந்த தமிழகத்தில் ஆணவ படுகொலை எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு எதிராக சட்டம் இயற்றப்படுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வறிக்கை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க, கண் கூட நம்ம பார்க்குறோம், 2 மாதத்திற்கு ஒரு ஆணவ படுகொலை என்பது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதிராக சட்டம் இயற்றுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு தாங்கள் ஆட்சி செய்வதற்கு பட்டியலின மக்கள் வாக்கு என்பது ரொம்ப முக்கியம். பெயர் அளவிற்கு அவர்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டு முழுமையாக அவர்களுடைய வாக்குகளை பெற்று இன்னைக்கு அரசியல் அமர்ந்து ஆட்சியில் அமர்ந்து கொண்டு, ஆனால் அதே மக்களுக்கு எதிராக செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம்? ஏதாவது ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிராக நீங்க முழுமையாக ஒரு தீர்ப்பு பெற்றது உண்டா? சமீபத்தில் பார்க்கலாம், தஷ்வந்த் கேஸ்ல உங்களுடைய நடைமுறை என்ன, உங்களுடைய யோக்கியம் என்னன்னு நம்ம அதிலே பார்த்துருக்கலாம். ஒரு குழந்தை எரிச்சு கொலை செய்யப்பட்டாங்க, அவனுடைய தாய் கொலை செய்யப்பட்டால் அந்த கேஸிலே அவனுக்கு உரிய தண்டனை பெற்று தருவதற்கு இந்த அரசுக்கு உரிய திராணி இல்லை என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். கிட்டத்தட்ட இந்த 2 திராவிட கட்சிகளின் ஆட்சியின் கீழே தான் பல ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு சாட்சி தான் தற்போது இந்த சொன்னம்பட்டி படுகொலை. எனவே அந்த தருமபுரி மாவட்டத்தில் என்ன நடந்தது உண்மை, யார் உண்மையான குற்றவாளி என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டியது அரசின் கடமை. இருக்கிற சொச்ச காலத்திலேயே அதை செஞ்சுட்டு போங்க, அதுவாது உங்களுக்கு போற போது ஒரு புண்ணியத்தை தரும். ஸோ இதுதான் மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வாக இருக்கிறது. நம்ம பார்க்கலாம், எப்பேற்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற தேர்தலில் நல்லதொரு முடிவை நீங்கள் எடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நாளைக்கு பல்வேறு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.